கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? காமராசர். நடுவண் அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. காமராசருக்கு எந்த கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டு உள்ளது? சென்னை மெரினா கடற்கரையில் காமராசருக்கு சிலை நிறுவப்பட்டு உள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2000 அக்டோபர் 2. யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராசர் பிறந்த நாள். காமராசர் பிறந்த நாள் எது? ஜூலை 15. ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? இரா. அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இரா. அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளன? 8 தளங்கள் உள்ளன. சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? தரைதளம். குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் எந்த தளத்தில் உள்ளது? முதல் தளம். தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? 2ஆம் தளம். கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் எந்த தளத்தில் உள்ளது? 3ஆம் தளம். பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி எந்த தளத்தில் உள்ளது? 4ஆம் தளம். கணிதம் அறிவியல் மருத்துவம் எந்த தளத்தில் உள்ளது? 5ஆம் தளம். பொருளியல் வேளாண்மை திரைப்படக்கலை எந்த தளத்தில் உள்ளது? 6ஆம் தளம். வரலாறு சுற்றுலா அரசு கீர்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் உள்ளது? 7ஆம் தளம். கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு எந்த தளத்தில் உள்ளது? 8ஆம் தளம். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனாவில் உள்ளது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? இரா. அரங்கநாதன் விருது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நன்னூல் நூற்பா. மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் வரும் பண்டிகை எது? போகி பண்டிகை, அதாவது போகி திருநாள். அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது? இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாளில் தொடங்குகிறது? தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் எந்த ஆண்டு பிறந்தார்? கிமு 31 பிறந்தார். மாடு என்ற சொல்லின் பொருள் யாது? செல்வம். இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா எது? பொங்கல் விழா. மகர சங்கராந்தி எனும் அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலங்கள் எவை? ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம். லோரி எனும் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலம் எது? பஞ்சாப். உத்தராயன் எனும் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலங்கள் எவை? குஜராத் ராஜஸ்தான். பஞ்ச பாண்டவர் ரதம் யார் காலத்தில் உருவாக்கப்பட்டது? நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இவரின் பட்டப்பெயர் மாமல்லன். மாமல்லபுரத்தில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் எது? ரத கோவில். அர்ஜுனன் தபசு ஒற்றைக்கல் யானை குகை கோவில் புலிக்குகை திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்ணெய் பந்து
கலங்கரை விளக்கம் கடற்கோவில் எங்கு அமைந்துள்ளது? மாமல்லபுரத்தில் அமைந்து உள்ளது. சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சிற்பக்கலை வடிவமைப்புகளின் வகைகள் யாவை? குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோவில்கள், புடைப்புச் சிற்பங்கள். 4 வகை சிற்பக்கலை வடிவமைப்புகள் காணப்படும் ஒரே இடம் எது? மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? மாமல்லபுரம். மாமல்லபுரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? முடியரசன். இவரின் இயற்பெயர் துரைராசு. வணிகத்தின் வகைகள் யாவை? தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு கொண்டு செல்லும் வணிக குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? வணிக சாத்து என்று அழைக்கப்பட்டது. துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பட்டினம் மற்றும் பாக்கம் என்று அழைக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்கிய துறைமுகம் எது? பூம்புகார். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை எது? குதிரை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகரை பாராட்டும் நூல் எது? பட்டினப்பாலை. கொள்வதும் மிக கொளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பட்டினப்பாலை. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் எது? ஊ. யாருடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது? விவேகானந்தர். யாருடைய பிறந்த நாள் மாணவர்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது? மேதகு அப்துல் கலாம். இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.